நண்பர்களே, திருப்போணத்தில் காவலில் எடுக்கப்பட்டு கொடூர சித்திரவதையால் ஒரு ஸ்பெஷல் டீம் மூலமாக கொலை செய்யப்பட்ட அஜித்தாக பல அமைப்புகள், பல இயக்கங்கள், பல வழக்கறிஞர்கள், திருப்புவனத்தில் பணி செய்கின்ற வழக்கறிஞர்கள், கார்த்திக் ராஜா போன்றவர்கள் எல்லாம் இணைந்து உயர் நீதிமன்றத்தை நீதி கேட்டு எல்லோரும் மனு செய்தோம். ஆகவே பேசுவது அனைவர் சார்பாக பேசுகிறோம். அனைத்து வழக்கறிஞர்கள், வாதாடிய வழக்கறிஞர்கள் சார்பாக பேசுகிறோம். நீதியரசர் அவர்கள் 27ஆம் தேதி, சென்ற மாதம் 27ஆம் தேதி நடந்த சம்பவம், அந்த அம்மையாருடைய நகை காணாமல் போனது, அவர்கள் அஜித்தை சந்தேகப்பட்டு திருப்போணம் காவல் நிலையத்தில் கொடுத்த புகார், அந்த புகாருக்கு 27ஆம் தேதி ரசீது மட்டும் கொடுக்கப்பட்டது என்று அரசு தரப்பில் கூறப்பட்டது. 28ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு தான் நகை காணாமல் போனது சம்பந்தமாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது என்று அரசு தரப்பில் மூத்த வழக்கறிஞர் அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் திரு அப்துல் கான் அவர்கள் கூறினார். ஆகவே எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கு முன்பே மானாமதுரை டிஎஸ்பி அவர்கள் தலைமையில் செயல்படுகின்ற ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் மட்டும் அதை லீட் செய்கின்ற ஒரு ஸ்பெஷல் டீமிடம் எஃப்ஐஆர் இல்லாத நேரத்தில் வழக்கு விசாரணை ஒப்படைக்கப்பட்டது. அந்த ஸ்பெஷல் டீம் அஜித்தையும் பின்னர் இரவில் அருணையும் மற்றவர்களையும் அவருடைய தம்பி நவீனையும் காவலில் இரவு முழுவதும் 27ஆம் தேதி இரவும் 28ஆம் தேதி காலை விடியங்காலை நாள் முழுவதும் திருப்பவனத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 4 பகுதிகளுக்கு கூட்டிச் சென்று மிக கொடூரமான சித்திரவதை நடத்தினார்கள் என்பதை நீதிபதி கேட்டு ஆவேசப்பட்டு வருத்தப்பட்டு தன்னுடைய ஆணையில் குறிப்பிட்டிருக்கிறார். இறுதியாக மடப்புறம் கோவில் பக்கத்தில் பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாற்று தழுவையில் இறுதியாக அஜித்குமாரை கூட்டிச் சென்று, நீங்கள் ஒழித்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஜுவல்ஸ் 10 சாவரின் ஜுவல்ஸ் எங்கே என்று கேட்டு அங்க இருக்கக்கூடிய ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் எல்லாம் பெரட்டி பார்த்து அது கிடைக்கவில்லை என்றவுடன் அவருக்கு தண்ணி கூட கொடுக்காமல் அவர் கண்ணிலும் வாயிலும் மிளகாப்பொடியை தூக்கி போட்டார்கள் என்பதையும் குறிப்பிட்டோம். அதை நேரடியாக பார்த்து டெம்பிள்ல இருக்கக்கூடிய பாத்ரூம் மூலமாக வீடியோ எடுத்தது அங்கே பணி செய்யக்கூடிய பணியாளர். அந்த கோயிலுடைய பாத்ரூம்ல இருந்து ஒரு 15 செகண்ட் 20 செகண்ட் தான் அந்த வீடியோ எடுக்க முடிஞ்சது. பயத்தில் அதை எடுத்து பொறுப்புடன் ஒரு பொறுப்பான அரசு ஊழியர் தவறு நடப்பதை அவர் பத்திரப்படுத்தி அது அங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞருக்கு கொடுத்து இன்று அதில் நீதிமன்றத்துக்கு கொடுத்ததில் நீதிமன்றம் நிஜமாக அங்கே நடந்த சம்பவங்களை பார்க்க முடிந்தது. இது போக அங்க இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள், பைப்புகள், கம்புகள் எல்லாம் இருக்கக்கூடிய போட்டோஸும் நீதிமன்றம் பதிவு செய்தது. அரசின் தரப்பில் அவர்கள் கூறியது, காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி புட்டேஜ் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்று கூறினார்கள். ஆனால் கோவிலில் இருக்கக்கூடிய சிசிடிவி புட்டேஜ் அழிக்கப்பட வேண்டும் என்ற காரணத்தினால் 29ஆம் தேதியே காலையில் ராமச்சந்திரன் என்ற ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அங்கே வந்து எந்த சீசர் மெமோவும் கொடுக்காமல் டிவிஆரை பறித்து சென்றார் என்று அரசு தரப்பில் கூறப்பட்டது. நாங்களும் அதை கூறினோம். அதற்கு பின்பு நீதியரசர் அனைத்து விஷயங்களையும் குறிப்பிட்டு போஸ்ட்மார்ட்டம் சர்டிபிகேட் டீன் கொண்டு வரவில்லை, கொடுக்கவில்லை என்ற புகாரின் காரணத்தினால் அவரை வரவையிட்டு அவரிடமிருந்து சீல்டு கவர்ல
போஸ்ட்மார்ட்டம் பிரிலிமினரி சர்டிபிகேட்டை வாங்கி ரிப்போர்ட்டை வாங்கி அதுல 44 கொடூர காயங்கள் இருக்கு என்பதை அவர் குறிப்பிட்டு அதிர்ச்சி அடைந்தார். ஒரு சாதாரண கொலை வழக்கில் கூட இவ்வளவு காயங்கள் இருக்காது என்பதை நீதியரசர் குறிப்பிட்டார் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். அது முடிந்த பிறகு இறுதியாக தன்னுடைய அரசு தரப்பு முழுமையாக இது நடக்கக்கூடாத ஒரு சித்திரவதை, ஒரு வன்முறை என்று அரசு ஏற்றுக்கொள்கிறது என்று பொறுப்புடன் அரசு கூறியது என்பதை இங்கே கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இறுதியில் நீதிமன்றத்துடைய ஆணை என்னவென்றால், மதுரை 4வது அடிஷனல் செஷன்ஸ் ஜட்ஜ் ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அவரை என்கொயரி ஆபீசராக நியமனம் செய்து அந்த என்கொயரி ஆபீசரிடம் அனைத்து தஸ்தாவேஜுகளும் இதை சார்ந்து இருக்கக்கூடிய சாட்சியங்களும் அவரிடம் 2-3 நாட்களில் ஒப்படைக்க வேண்டும். அவர் ஆய்வு செய்து 8/7/26க்குள் நீதிமன்றத்துக்கு தன்னுடைய அறிக்கையை முழுமையாக அவர் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஆணை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அரசு தரப்பில் சிபிசிஐடி இதை விசாரணை தொடரும் என்று கூறி அதே தேதிக்கு முன் அவர்கள் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை கொடுப்போம் என்று கூறியிருக்கிறார்கள். சாட்சிகளை யாரும் மிரட்டக்கூடாது, யாரும் அவர்களை மாற்றுவதற்கு முயற்சி செய்யக்கூடாது என்பதை கூறி அரசு இன்னும் மேல் நடவடிக்கைகள் எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பிட்டு பேசும்போது ஏடிஎஸ்பி அவர்கள்தான் அந்த கோவில் பின்வாசலில் இருக்கக்கூடிய பகுதியில் இருந்த அனைத்து எந்தெல்லாம் போட்டோல நாங்க காட்டமோ அந்த போட்டோல இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் அவரே ஒரு கனி பேக் சாக்குல எடுத்துட்டு போயிட்டார் என்ற விஷயம் சொல்லப்பட்டது. ஆனால் அரசு அதிகாரிகளிடம் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். மானாமதுரையில் இருக்கக்கூடிய டிஎஸ்பியை நாங்கள் மதியம் சஸ்பெண்ட் பண்ணி அவர்கள் இருக்கிறார்கள். நீதிமன்றம் இன்னும் அதிகமான செயல்பாடுகள் அரசிடம் இதில் எதிர்பார்க்கிறோம் என்று கூறி நீதி விசாரணையா இல்ல என்கொயரி ஆபீசர் சொன்னாரு. அவருடைய வார்த்தையை மட்டும் நான் பயன்படுத்துகிறேன். he will be an inquiry officer. மேஜிஸ்ட்ரேட் என்ன சார் சொல்லியிருந்தாரு? அந்த அறிக்கை மேஜிஸ்ட்ரேட் அறிக்கை நீதிமன்றத்துக்கு கொடுத்துட்டாரு. மேஜிஸ்ட்ரேட் அறிக்கை எங்களுக்கு வரவில்லை. ஆகவே மேஜிஸ்ட்ரேட் சார்ந்த விஷயங்கள் நான் ஒன்றும் சொல்ல முடியாது. சார், ஒரு வழக்கறிஞரா அந்த வழக்கு எப்படி சார் பாக்குறீங்க? இது போல அடிக்கடி நடந்துகிட்டு இருக்கு. உச்சபட்ச தண்டனையா உங்களுக்கு என்ன தரணும்ன்றது உங்களுடைய நிலைப்பாடு. கேட்டு சொல்ல முடியுமான்னு சொல்லியிருந்தாங்க சார். அது அரசிற்கும் நீதிமன்றத்துக்கும் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம். நீதிமன்றம் அது சார்ந்து அரசு கொடுக்கக்கூடிய பரிந்துரைகளின் அடிப்படையில் அவர்கள் முடிவு செய்வார். தனிப்பட்ட விதமாக நாங்கள் கேட்டிருந்தது எஸ்பி தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு சிபிசிஐடி என்கொயரி நாங்கள் கேட்டிருந்தோம். சிபிஐ என்கொயரி கொடுக்கறாங்களா கொடுக்கலையா தமிழக அரசு சொல்லுதான்றது அரசை பொறுத்து இருக்கு, நீதிமன்றத்தை பொறுத்து இருக்கு. அடுத்த வாய்தால அது பார்க்கலாம். நன்றி சார், நன்றி.